நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நாம் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கை வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில், இந்த சீரீஸில் நம்ம ஷேர் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கமிட்மெண்ட். இது வரைக்கும் 2025 6 வாரத்தோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த பதிவில் 7வது வாரத்தோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. சரி, இங்கே கட் பண்ணுறோம். நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறோம். நண்பர்களே, இப்போ நான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ MT4ல் ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட்டு தான். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம 6 வாரத்தோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் ஷேர் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து 7வது வாரம் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ரேடிங் STD போகிறேன். ஸோ இப்போ நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் எதுவும் இல்லை, $200 இருக்குது. சரி, இப்போ நான் ட்ரேடிங் STD போகிறேன். இப்போ வந்து டுடேல இருக்குது. இப்போ 7வது வாரம் வந்து என்ன டேட் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போது நான் கேலண்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கேலண்டரில் 7வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா February 17லேருந்து 21. ஸோ இதுதான் வந்து 2025 7வது வாரம். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் ஸ்டீலில் போய்ட்டு குஸ்டம் பீரியட் போகிறேன். குஸ்டம் பீரியடில் 17லேருந்து 21 வரைக்கும் செட் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு கொடுத்து டன் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஆக்சுவலாக $31 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். 1 2 3 4 5 6 ட்ரேடிங் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே வந்து ப்ராஃபிட் தான் புக் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ $31 அப்படிங்கிறது 31%. ஏன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து $200 நம்ம காமிச்சேன். இந்த ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $100. சரிங்களா? அப்போ 31% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். இது கன்ஃபார்ம். சரி, இப்போ அடுத்து வந்து லாட் சைஸ் வந்து பாருங்கள், 0.02 தான் லாட் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 100 USDக்கு நம்மளுடைய ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி என்னது, மணி மேனேஜ்மெண்ட் வந்து 0.02 தான். ஸோ இது இந்த ப்ராஃபிட் எல்லாமே ஆஸ் பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? சரி, கரன்சி பேர் வந்து பாருங்கள், GBP USD, GBP AUD, யூரோ கேடு, USD செஃப், AUD USD, GBP கேடு. ஸோ எல்லாமே வந்து பாருங்கள், ஒரு கரன்சி பேரில் நான் பண்ணியிருக்கேன். ஒரே கரன்சி பேரில் நம்ம பண்ணல. அப்படி ஒரே கரன்சி பேரில் நம்ம இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஆவரேஜிங் பண்ணியிருக்கிறோம், எட்ஜிங் பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ ஆவரேஜிங்கும் பண்ணல, எட்ஜிங்கும் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் 20 கரன்சி பேரில் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். அப்போ எல்லா கரன்சி பேர்லேயும் நான் வந்து மாறி நான் ட்ரேடிங் பண்ணியிருக்கிறேன். சரி, ப்ராஃபிட் வந்து பாருங்கள், ப்ராஃபிட்டு ஆக்சுவலாக $2 புக் பண்ணியிருக்கிறேன், $9 புக் பண்ணியிருக்கிறேன், $3, $5. ஸோ அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கேண்டில் ஸ்டிக் பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி. அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனை பொறுத்து தான். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதோ, அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதோ, எவ்வளவு ப்ராஃபிட்டு இல்லை எவ்வளோ லாஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும் இல்லை லாஸ் புக் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோன்னா அதுபடி தான் நம்ம இந்த ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ நம்ம புக் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே கிடையாது. ஸோ பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து பாருங்கள், $2 ப்ராஃபிட் கொடுத்துருக்கான், $9 ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். இன்கேஸ் லாஸ் ஆனாலும் $2 லாஸ் கொடுப்பான், $9 லாஸ் கொடுப்பான், $5 லாஸ் கொடுப்பான். அப்போ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனை பொறுத்து. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணியிருக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து February 3வது வாரங்களா? ஆக்சுவலாக 7வது வாரம் டோட்டலாக பார்க்கும்போது February மாதத்தில் 3வது வாரம். ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம 78% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். Februaryயில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 28% நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 வாரத்தில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு 31% ஆக மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு 3 வாரத்தில். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 7வது வாரத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட். சரிங்களா? ஸோ இதே போல் அடுத்தடுத்த வாரத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே வரேன். 2025 இல்லை, மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இல்லைங்களா? அந்த 52 வாரத்தோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை அப்பப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் வருவேன். ஆஸ் பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் படி தான் நம்மளுடைய ட்ரேடிங்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.